Hi everyone, welcome to Vibe with Rayadi. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து ஒரு வீடியோ பத்தி நாங்க 2 பேருமே பேசுறோம். அது இதை பத்தி அப்படின்னா கருப்பு ஃபிலிம் பத்தி. நேற்று போயிட்டு வந்தோம். எங்களுக்கு இன்னுமே அந்த வைப் வந்து குறையல. அந்த வந்து இன்னொரு தடவை போகலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். நம்ம இன்னொரு தடவை போறவங்கள முடியாதுங்க. ஆனா நைட் ஷோ நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 9:30 ஷோ. ஸோ 9 o'clock வந்து ஷோ இருக்குன்னு இவங்க ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன். இவங்க கொஞ்சம் லேட்டாக கிளம்புவாங்களா, அதனால் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்ன போகும்போது நைட்டு டின்னர் சாப்பிட மறந்துட்டோம். அதனால் நேராக அங்கே போய் முன்னாடியே 2 எக் பப்ஸ் எல்லாம் வாங்கி தேட்டரில் யாருமே இல்லை, நாங்கள் முன்னாடி போய் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 9 o'clock போனதுனால கார் பார்க் பண்ண வந்ததுக்கு உள்ளே விடல. ஸோ அதனால நாங்கள் வந்து வெளியவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க உள்ளே இருந்து வெளியே வந்தவங்க படம் முடிச்சு வெளியே வரவங்க சொன்னவங்க எல்லாருமே வந்து படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு எப்போவுமே வந்து படம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை. ரிவ்யூலாம் பார்க்கறதுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ வெளில போனதுமே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போனோம். தேட்டரில் யாருமே இல்லை, எங்களுக்கு பின்னாடி தான் நிறைய பேர். பட் அப்படி இருந்தோம். செகண்ட் ரோவில் நாங்கள் இருந்தோங்க. 2 சீட் தான் கிடச்சிது. ஈவினிங் புக் பண்ணி அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லில் நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் போனதுமே இல்லை. எனக்கு ஒன்றும் சாப்பிடாம போனதுனால 2 எக் பப்ஸு, கோல்டு காஃபி இது எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்துருந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் வர வரைக்கும் படம் ஆரம்பிச்சோம். செம்ம ஹாப்பிங்க. நான்லாம் வந்து இந்த அளவுக்கு கத்துனதே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ வேறையா, முன்னாடி இருக்கவங்க எல்லாம் ஒரே ஃபுல் சவுண்ட் போட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப சத்தம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இது என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாமி தாங்க வந்து எல்லாத்தையும் போலாம் பொழக்கிறாங்க. ஆனால் சாமியோட ஃபேஸ் எல்லாம் பெருசாக தெரியல. ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக மொட்டத்தனமாக இருந்துச்சு. டக்குன்னு கட் பண்ணோன்னு ஒரு அப்பா பொண்ணு காட்டுறாங்க ட்ரெயினில், அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. நாங்கள் கதை சொல்ல ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ அவங்க ஃபுல்லாகவே மலையாளம் தான் பேசிக்கிறாங்க. வந்து சூர்யா தான் வந்திருந்தாரு. சூர்யா அந்த கருப்பு சாமி விஷயத்துல வந்திருந்தாரு. அது வந்து நல்ல ஃபேஸ் நல்லா காமிக்கல, பட் செம்மையா இருந்ததுங்க. அது ஒரு மாதிரி ரெட்டு, ஒரு மாதிரி ஃபயர் அந்த மாதிரி இருக்க மாதிரியே இருந்தது. பார்க்கறதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு கனவுல முடிஞ்ச மாதிரி இருந்தது. அப்பா பொண்ணு அவங்கள தான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிக்கிறதே வந்து அப்பா பொண்ணு தான். அந்த அப்பா பொண்ணு யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. லாஸ்ட்டாக வந்து ஒரு மலையாள ஃபிலிம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் நான் படம் பார்த்தேன். அந்த படத்தில் இருக்கவர் தான் வந்து இந்திரன்ஸ். அவர் வந்து எனக்கு அந்த படத்துல இருந்து தான் தெரியும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவங்க பொண்ணோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்ஸிமம் 2 பேருமே மலையாளத்தில் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஆக்டிங்லேயே வந்து இன்னும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க. எனக்கு மலையாளம் தெரியாது. கொஞ்சமாக அப்படியே டைம் போயிட்டே இருக்குதுங்க. போனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கேரக்டர் வருது. வேறு யாரும் இல்லைங்க, ஆர்ஜே பாலாஜி தாங்க. சும்மா பேபி கண்ணன் ஒரு கேரக்டரில் வராதுங்க. போட்டு மாஸ் பண்ணுறாரு. அவர் வந்து சும்மா பெர்ஃபார்ம் பண்ணுறதே தெரில, அந்தளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ரிட்டன், நல்லா ஒரு என்ன சொல்கிறதுங்க, திரைக்கதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்குது. எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சூர்யாவோட என்ட்ரியே மரண மாசு. சும்மா கணக்குன்னு கலக்கியிருக்காங்க. அடிச்சு ஆர்ஜே பாலாஜி தொங்க விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அதான் சொல்கிறோம் பாருங்களா, எனக்கு கத்திக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் குறைஞ்சிருச்சு. நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம். ஊன்னு கத்துறோம், நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், அதை பண்ணுறோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு முடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சுட்டாங்க. இதில் த்ரிஷா வராங்க. ஆனால் வந்து நல்ல கேரக்டர், த்ரிஷாவுக்கும் சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு போயிடுச்சு. 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ செமையான ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளார ஒன்றுது. அது யூடியூப் பற்றி ஒரு எப்படியெல்லாம் அதை வந்து கதையை எலிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம சூப்பருங்க. அதுலேயும் வந்து எமோஷனல் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன்ஸ், முன்னாடியே இவங்க சொன்ன மாதிரி இந்திரன்ஸ் வந்து கலக்கி தள்ளிட்டு, இனிமேல் எல்லா தமிழ் ஃபிலிம்லேயும் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. கடைசியில் சொல்லுவார், எனக்கு ஜிபே பண்ண தெரியாதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கு.
அண்ட் சூர்யா பற்றி ரொம்ப சொல்லணுங்க. சூர்யா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தார். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து சூர்யா சார் வர்ற அந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அங்கேயுமே திரும்புற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படியே நம்மளை கட்டி போட்டு வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கஜினி சூர்யாவை நம்ம பார்க்குற ஒரு அழகாக ரசிச்சு அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இந்த ஃபிலிமில் சூப்பராக இருந்தாருங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. சூர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த சூர்யா ஃபிலிம் நாங்கள் போய் பார்க்குறோம், அதை நினச்சோம். அஜய் பாலாஜி சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. டேரக்டிங் சொல்லவே வேணாம். நான் மூக்குத்தி அம்மன் மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து இதுவும் சாமி படங்கிறனால அந்த மாதிரி ஒரு இதில் ஜன்னலில் போயிடுமோ அப்படின்னு நினச்சோம். பட் அது வேற இது வேற. பட் சூப்பராக இருந்தது. கருப்பு சாமின்னா உண்மையாகவே நமக்கு கருப்பு சாமி வந்து முன்னாடி நின்று நம்ம முன்னாடி வந்து நிஜமாவே ஆடினா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு பூஸ்பம் மூமெண்ட்டு. நான் அந்த லாஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸ்லாம் நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல. அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பாருங்க, ஒரு பாட்டில் அந்த சூர்யா சார் வந்து ஆடுவார், செம்மையா இருந்ததுங்க. நாங்கள் வந்து இந்த சைடு பார்த்தா ஒருத்தருக்கு சாமி வருது, பின்னாடி பார்த்தா ஒருத்தருக்கு சாமி வருது. இதில் வேற ஒரு பையன் வந்து எங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சாமி வந்து சொல்லிட்டு அந்த பையனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து அது கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து சாமி வந்து ரொம்ப இந்த மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. நான் அதில் வேற ஒரு 2-3 சீன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் என்ன ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக நான் இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட டைம் கேட்டுருக்கேன். ஒன்று நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த கண்டென்ட்டுக்காக தான் அவங்களுக்குலாம் வந்து இந்த சாமி வந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த வைபுங்க, அந்த லைட் ஆஃப் ஆயிருங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. அப்படியே ஒரு லைட் ஆஃப் ஆகும் பாருங்க. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணணும்னா ஒரு பிங்க் கலர் லைட் வரும், இது வரும், அது வரும். அப்படியே சாமி வந்து அப்படியே எலிவேட்டே போயிடும். நமக்கே ஒரு நிமிஷம் அதான் சொன்னோம், கூஸ் பம்ப்ஸ்னா அந்த மாதிரி தான் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சு எல்லாம் ஓகே ஆகி, ஸோ கான்செப்ட் நல்ல மெசேஜுங்க, சரியான மெசேஜ். லாயர்ஸ் வந்து சரியான மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு அர்ஜபி வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அந்த ஃபைனல் டச்சு வந்து பாருங்க, அந்த டைரக்டர் டச்சுங்கிறது கடைசியில் யூகேஜி பண்ணி அதுலேயும் ஒரு மாஸ் பண்ணி அதுலேயும் ஒரு டைரக்டரோட மூமெண்ட். இன்னொன்று சொல்ல போனா விஜயும் காமிச்சிட்டாங்க. எங்கள் ஃபேஸ் தான் இல்லை, நம்ம சிஎம் விஜய் அவர் வந்து அந்த லியோ மூவியோட அப்படியே அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சீன் அப்படியே வந்து அந்த பேக்கரியில் இருக்க சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபி அந்த சீன் வந்ததும் அப்போ தேட்டர்லாம் செம்ம சொல்லுங்க. பேர் மட்டும் நண்பர்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களே வந்து இருப்பாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா சூப்பரா யோசிச்சு சூப்பரா பண்ணிருக்காருங்க. நல்லா இருக்கு. நல்லா அந்த சாங்கு தீபாக்காவுக்கெல்லாம் நல்ல ஒரு இது வண்டியிலேயே ஈரம் உண்டுன்ட்டு அந்த கையை பிடிக்கும் போதுதான் ஒரு மியூசிக் போட்டுறாங்க. அப்புறம் இந்த இது ஆயுத எழுத்துக்கு உண்டான மியூசிக் வந்து குட்டியா சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னாங்க, சரியான கம்பேக். சூர்யா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 200 crores கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ வந்து எப்படி 300-400 பக்கம் போயிருந்து வந்து நினைக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை பத்தி நல்லா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகி பேசணும் வீடியோ போட்டதே இல்லை. எனக்கு வந்து இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி பேசுறது கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஆக்சுவலா நேற்று பேசலான்ட்டு நைட் ஷோங்கிறனால ரொம்ப டயர்டா இருந்தது. நான் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். இவர் வந்து இல்லை நம்ம எல்லாம் பேசினது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு இன்னுமே அந்த வைப் குறையில. ஸோ அதனால வந்து எப்படியாவது இந்த ஒரு வீடியோ நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் உட்காந்து பேசணும். அண்ட் தீபாக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கேரக்டர் வந்தாலுமே நல்லா பண்ணுவாங்க. பட் சூர்யா சார் கூட ஒரு கேரக்டர் அந்த ஸ்டார்டிங் அவங்களோட 2 பேருமே வந்து பிகினிங் காமிக்கிற ஸ்டேஜ் வந்து செம்மங்க. தேட்டரே வந்து ஒரு மாதிரி தீபாக்காகவும் சூர்யா சாருக்காகவும் ஒரு அவ்வளோ சவுண்டு. எனக்கு வந்து சூர்யா சார் அவ்வளோ பிடிக்குங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகுங்க. நல்லா இருக்கு, செம்மையா பண்ணியிருக்காங்க. வேற என்ன நம்ம அந்த ஆடியன்ஸோட வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின். நம்ம சக்ஸஸ் எமோஷனல் ஆகட்டும்,
ஃபைட் சீன் விட்டாங்கடா, என்னடா வராங்களா 2 அடி அடிப்பாங்களா கீழே விழுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை நம்மளை வந்து யோசிக்க வச்சு இது எப்படி பண்ணுவாங்க, என்னதான் சாமி இருந்தாலுமே அதை எப்படி வந்து இந்த சாமி எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு யோசிக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்போட கொடுத்துருக்காங்க. அதான் சாமி மாதிரியே சாமியோட குணத்திலேயே வந்து இந்த மேஜிக்லாம் பண்ணுவாங்க. சாமி வந்து எப்படி காப்பாற்றும் அப்படி காப்பாற்றுங்கிறது இல்லாமல் அதுலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சு சாமி மனுஷனா எப்படி காப்பாற்றுறாங்க, எப்படி வந்து அதை டாக்டிக்ஸ் எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு நல்லா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை போய் நீங்கள் கருப்பு ஃபில்ம் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு வைபுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு வைபு. அது கடைசில ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ, ஜஸ்ட் காட் திங்ஸ் அவ்வளவுதான். சும்மா நீங்க போய் அந்த தியேட்டர்ல உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அந்த வைபெல்லாம் இப்போ கொஞ்ச நாளா ரொம்பவே மிஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த கருப்பு படத்துக்கு போனீங்கன்னா அகைன் ஒரு ரீசார்ஜ், டக்குன்னு மறுபடியும் ஒரு இளநீ குடிச்ச மாதிரி ஒரு சார்ஜ் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியே வரவங்க எல்லாருமே கருப்பு பற்றி தான் நல்லா பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த வைப்லேயே உள்ள போனேன். அண்ட் வந்து நிறைய மூவியில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த மூவியில் டிசப்பாயின்மெண்ட் ஆகலை, கொஞ்சம் கூட ஆகல. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னொரு தடவை நான் ஒரு படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். போகலாமா? போகலாம். இதில் வேறு சொல்லிட்டீங்க, அப்புறம் போய்தான் ஓகே. இப்படியே உள்ள போனேன். அண்ட் வந்து நிறைய மூவியில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த மூவியில் டிசப்பாயின்மெண்ட் ஆகலை, கொஞ்சம் கூட ஆகல. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னொரு தடவை நான் ஒரு படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். போகலாமா? போகலாம். இதில் வேறு சொல்லிட்டீங்க, அப்புறம் போய்தான் ஓகே. கருப்பு நல்லா தேட்டரில் போய் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா வைப் வித் ராயாடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐகான் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க. 2 தடவை கிளிக் பண்ணுங்க. பாய்.